அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிசல்ட் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்குங்க. அது கொஞ்சம் வருத்தமான விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் அது ஒரு கரெக்டான முடிவுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டிஆர்பி தரப்புலேருந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயந்தான். என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா, பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட் வெளியாவதில் தாமதம் ஏற்பட போகுது, டிலே ஆக போகுது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, ஏன் டிலே அப்படின்றத பற்றி பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸை பொறுத்தவரை இப்போ டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ஓஎம்ஆர் வேல்யூவேஷன் பணி ஈடுபடுவாங்க. அதன் பிறகு அதில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள், ஃபைனல் ஆன்சருக்கு இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் அடுத்தடுத்து இருக்குது. கட் ஆஃபு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான ரிசல்ட் வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபைனல் ஆன்சருக்கு இப்போ டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிட்டு அதுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ஸ் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபைனல் ஆன்சருக்கு வெளியிட்ட பிறகு தான் ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க கூடிய விரைவில். இப்போ அப்ஜெக்டிவ்லாம் அனுப்பியிருக்கீங்களா, அதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சருக்கு வெளியிட்டுட்டு அதன் பிறகு தான் பேப்பர் வேல்யூவேஷன், அதாவது ஓஎம்ஆர் வேல்யூவேஷனே அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுவரை இன்னுமே பேப்பர் வேல்யூவேஷன் ஸ்டார்ட் ஆகலை. இன்னும் ஓஎம்ஆர் திருத்தும் படி தொடங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது வழக்கமாக நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் ஒரு 10-15 நாட்கள் கூடுதல் அவகாசம் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பேப்பர் வேல்யூவேஷன் முடிகிறதுக்கு ஒரு 15 நாட்கள் டிலே ஆகும். ஸோ ரிசல்ட் வர இன்னொரு 15 நாட்கள் லேட் ஆகும். ஏன்னாக்க இப்போ ஆன்சர் கீழே சேஞ்சஸ் ஆகும்போது மதிப்பெண்கள் 5 மார்க் 6 மார்க்குன்னு சொல்லி போனஸ் மார்க் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா, இப்போ பேப்பர் வேல்யூவேஷன் இப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இருக்கக்கூடிய ஏதாவது சில மார்க்குக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஆகிடுது. ஏன்னாக்கா இதுக்கு முன்னாடி திருத்தின பேப்பருக்கும் திருத்தாமல் இருக்கக்கூடிய பேப்பருக்கும் எல்லாருக்கும் காமனாக ஸ்டார் கொஷின்ஸ், போனஸ் மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு வழங்க வேண்டி இருக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா எது கரெக்டான ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் அந்த கரெக்டான ஆப்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் மதிப்பெண்கள் வழங்குற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி போட்டிருக்கிறவங்களுக்கு பி மட்டும் மார்க்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் பேப்பர் வேல்யூவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் ரீகரெக்ஷன் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதனால தான் டிலே பண்ணி பண்ணுறாங்க. அதனால் இந்த முறை பார்த்திங்க அப்படின்னாக்கா யாரெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மார்க்கு. அதே மாதிரி இந்த போனஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டார் கொஷின்ஸ் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஏன்னா இந்த பேப்பர் வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் தான். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகும், ஒரு 10-15 நாட்கள் டிலே ஆகும் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அதை சொல்ல தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி.